Hello friends, Mehars kitchen viewers எல்லாருக்கும் வணக்கம். எத்தனையோ வெரைட்டிஸ் ஆஃப் இட்லி பொடி இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் இட்லி பொடியை பீட் பண்ண ஆளே கிடையாது. அந்த வகையில் நான் இன்னைக்கு உங்கள் கூட நம்ம ட்ரெடிஷ்னலான பாரம்பரிய தமிழ்நாடு ஸ்டைல் இட்லி பொடி எங்கள் பாட்டி and எங்கள் அம்மா வழியாக நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்து கற்றுக்கிட்டது உங்கள் கூட ஷேர் செய்ய போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் நான் நிறைய நுணுக்கங்கள் சொல்லியிருப்பேன். இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். மெஹர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்போது இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அளவு சரியாக தெரியணுன்றதுக்காக. இப்போ நம்ம என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல உளுந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். அடுத்தது கடலைப்பருப்பு வந்து பாதி கப் எடுத்திருக்கேன். உளுந்து எவ்வளோ சேர்க்குறோமோ அதோட கரெக்டாக பாதி அளவு தான் கடலைப்பருப்பு இருக்கணும். ரெண்டும் சரிசமமாக சேர்க்கக்கூடாது, இட்லி பொடிக்கு டேஸ்ட் வராது. அடுத்தது கருவேப்பிலை வந்து நல்ல ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எவ்வளோ சேர்க்குறீங்களோ டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது எள்ளு வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன், அதாவது 50 கிராமுக்கு ஒரு 10 கிராம் கம்மியாக 40 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்தது பூண்டு இந்த மாதிரி தோலோடு சேர்த்துக்கோங்க, தோல் எடுக்க வேண்டாம். 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, நல்ல பெரிய பல்லாக. அடுத்தது உப்பு 1 டேபிள் சால்ட் அளவுக்கு எடுத்திருக்கேன். பெருங்காயம் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது எண்ணெய் வந்து நான் ஒரே 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், அதுவும் வந்து காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்காக மட்டும்தான். அடுத்தது காஞ்ச மிளகாய் வந்து நான் 22 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த இட்லி பொடிக்கு வந்து காஞ்ச மிளகாய் நிறைய இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு வானொலி ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அது சூடான உடனே எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. 1 கப் உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் ஸ்டவ் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை பொறுமையாக வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா இது சீக்கிரம் வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடும், ஆனால் கிறிஸ்பியாக இருக்காது. இந்த இட்லி பொடியோட டேஸ்ட்டே வந்து நீங்கள் இதை எப்படி வறுக்கிறீங்கன்றதுலாம் இருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயே ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பி ஆனால் தான் இந்த இட்லி பொடிக்கு அந்த ஆக்சுவல் டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. அண்ட் எண்ணெய் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வறுப்பட்டுரும், ஆனால் வந்து கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த எண்ணெயோட சீக்க வாசனை வந்துடும். நீங்கள் நல்ல கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடணுன்னா எண்ணெய் சேர்க்காமல் வறுக்கணும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறிட்டே வருது, ஆனால் இன்னும் நல்லா மாறணும். கைவிடாமல் வறுத்துக்கணும், அதெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இன்னும் நல்லா செவக்கணும், கைவிடாமல் வறுத்துக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா செவச்சு வறுக்கணும். இப்போ கருகிடாமல் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு, உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கலருக்கு மாறிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு நல்லா மாறணும். இந்த அளவுக்கு மாறினா போதும். உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த கடையிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்தது நம்ம 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் கிளாஸோ கப்போ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து உளுந்துக்கு பாதி அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுவும் இதே மாதிரி கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, எண்ணெய் சேர்க்காதீங்க. கொஞ்சம் நேரத்துலேயே இது வந்து நல்ல ஈவனாக ப்ரௌன் கலர் ஆகிடும். இதையும் தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்தது 1/4 கப் எள்ளு சேர்த்துக்கோங்க, அதாவது நான் 40 கிராம் சேர்த்துருக்கேன். இதில் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். இது போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே 2 நிமிஷத்துலேயே நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா பொரியுது பார்த்தீங்களா? நல்லா பொரிஞ்சு கலர், இது சீக்கிரம் கலர் மாறிடும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க இது பொரியும் போது. இந்த மாதிரி பொரிஞ்சு நல்ல படப்படன்னு வெடிக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இதுவும் எடுத்து தட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. அடுத்தது காஞ்ச மிளகாய் இப்போது நம்ம வறுத்துக்கலாம். 2 சொட்டு எண்ணெய் மட்டும் விட்டுருக்கேன் பாருங்கள். அது வந்து ஏன்னா இந்த காஞ்ச மிளகாய் வறுக்கும்போது நெடி வரக்கூடாதுன்றதுக்காக.
ஸோ இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் காம்பை எடுத்துட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வறுத்து கலர் மாறி வந்துடும், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடும். இதை வந்து ஆற விட்டுக்கலாம். அடுத்தது 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி தோலோடு இடித்து சேர்த்துக்கோங்க. இடித்து சேர்க்கும்போது சீக்கிரமாக வறுபட்டுரும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் அரைக்கிறதுக்கும். ஸோ இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது நல்ல ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து வறுந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துடும் நமக்கு. இதையும் நம்ம வந்து சேர்த்து ஆற விட்டுக்கலாம். பூண்டு வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும், கமகமன்னு. இந்த மாதிரி தோல் தனியாக வர வரைக்கும் பொறுமையாக வறுத்துட்டு ஆற விட்டுருங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையை நான் ஆல்ரெடி கழுவி நல்லா சுத்தமாக ஆற வச்சுக்கிட்டேன் ஃபேன் காற்றுல. ஏன்னா நம்ம ஏதாவது தூசி துரும்பு இருந்தாலும் அதை இட்லி பொடியில் சேர்ந்துரும். அதனால் நல்ல பொறுமையாக கைவிடாமல் இதை வறுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே இது நல்ல கிறிஸ்பி ஆகிடும். இதை வந்து நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள், லைட்டாக நல்ல நொறுங்குற அளவுக்கு இது இருக்கணும். அந்தளவுக்கு நல்ல கிறிஸ்பி ஆகணும். அப்போ தான் கருவேப்பிலை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நமக்கு நல்ல பொடியாக வரும். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது, உங்களுக்கே தெரியும் இது வந்து நல்லா நம்ம வறுத்துருக்கோன்னு. கொஞ்சமாக இது மாதிரி கையில் எடுத்து பாருங்கள், நல்லா இது மாதிரி நொறுங்கணும் கையில். இது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வறுக்கலாம், இன்னும் நல்லா நொறுங்கி உங்களுக்கு பொடி மாதிரி வரணும். இப்போ கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இதையும் நம்ம மற்ற பொருட்களோடு சேர்த்து ஆற விட்டுடலாம். இப்போ நான் வானொலி ஆஃப் பண்ணிட்டேன். வானொலி நல்ல சூடாக இருக்குது. இப்போது நீங்கள் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. நம்ம வானொலி ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா தான் பெருங்காயம் சேர்க்கணும், இல்லைனா அது சீக்கிரம் தீஞ்சு போயிடும் போட்ட உடனே. இப்போ இந்த சூடுலேயே வந்து இந்த பெருங்காயமும் உப்பும் சேர்த்து சும்மா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மற்ற பொருட்களோடு சேர்ந்து இதையும் வந்து ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கோஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி படாமல் ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கோஸாக தான் அரைக்கணும். ரொம்ப பவுடராக அரைச்சிக்கிட்டிங்கன்னா இட்லி பொடி நல்லா இருக்காது. அவ்வளோதான், நம்ம இட்லி பொடி வந்து எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் கடையில் வாங்குகிற இட்லி பொடியில் இந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்காது. ரொம்ப சூப்பரான ருசியான இட்லி பொடி பண்ணிட்டோம். இது ஒரு தட்டில் பரப்பிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுருங்க இந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் இந்த சூட்லேயே வந்து ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கட்டி கட்டி ஆகிடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா, சட்னி சாம்பார் வீட்டில் எதுவும் இல்லைன்னா இந்த இட்லி பொடி இருந்தால் மட்டுமே போதும். ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஸ்கூல் போகிற குழந்தைங்களாம் கூட சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்பாங்க. இந்த இட்லி பொடி வச்சு தந்தீங்கன்னா நல்லா சமத்தாக சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு பாரம்பரிய ஸ்டைல் இட்லி பொடி நம்ம ரொம்ப அழகாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் வந்து இதை எப்படி பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூடான தோசையோட கெட்டி சட்னியும் கூடவே இந்த இட்லி பொடியும் இருந்தால் ஒரு தோசை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதிகமாகவே சாப்பிடுவீங்க. நான் சொன்ன இதே ப்ரொபோர்ஷன்ஸோடு நீங்கள் அரைச்சி பாருங்கள். இந்த டேஸ்ட்க்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் எதிர்பார்ப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் மெஹர்ஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.